வெல்கம் டு சித்ரா சமையல். இன்றைக்கி நாம் செம ருசியான பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் செல்லக்கூடிய நாவின் சுவையை சுண்டி இழுக்கக்கூடிய பச்சை வேர்க்கடலை மசாலா கிரேவி செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது. இது இட்லி, தோசை, சாதம் கூட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. வாங்க, இதற்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். பச்சை வேர்க்கடலை இது 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். ஒரு மசாலா கிரேவி செய்கிறதுக்கு சில பொருட்களை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, முந்திரி ஒரு 6 முந்திரி, பூண்டு ஒரு 4 பல் துண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை வேர்க்கடலை 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், தக்காளி மீடியம் சைஸ் 1 கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும்ல, அதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். பிரிஞ்சி இலை 1, லவங்கம் 4, சோம்பு 1 ஸ்பூன், சின்ன பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு. வாங்க, இது செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு அடிகனமான வடச்சட்டியை நம்ம கேஸில் வச்சுட்டோம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில். இங்கே கடலெண்ணெய் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அது உங்கள் விருப்பம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு கிராம்பு, சோப்பு போட்டுடலாம். அடுப்பு நம்ம மீடியம் சைஸில் வச்சுக்கணும். கருவேப்பிலை, வெங்காயம், நான் 50 கிராம் வேர்க்கடலை தான், பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சு செய்கிறேன். நீங்கள் சேர்த்து செய்யணும்னா இது கூட அதுக்கு தேவையான பொருளை இன்னும் 1 மடங்கு சேர்த்து வச்சு செய்யலாம். நீங்கள் இது 10 நிமிஷம் வேலை தான். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதை இந்த மசாலா நம்ம போட்டுடலாம். பாருங்க, இதை ஊற்றிட்டோம். இப்போ இது கூட பச்சை வேர்க்கடலை 50 கிராம் எடுத்துருக்கோம்ல, அதை இப்போ போட்டுடலாம். வேர்க்கடலை வேகணும்ல, இது தாளித்தது எல்லாமே நம்ம குக்கரில் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி வெந்துருச்சா, கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னுட்டு. இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம குக்கரில் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கல் உப்பு. பாருங்க, மசாலாலாம் நல்லா கலந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஊற்றிக்கலாம்.
இதில் நம்ம தாளிச்சதை ஊற்றிடலாம். இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 3 விசில் வரட்டும், அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திறந்து பார்த்தது நான் 3 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீம் பண்ணனால விசில் எடுத்துட்டோம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, கமகமன்னு வாசனையோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி நம்ம சட்னி, வேர்க்கடலை சாதம்லாம் செய்வோம்ல, இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். பச்சை வேர்க்கடலை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியாக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாராட்டுக்கள் நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உணவே மருந்து.